வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டபிள் வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா 2900 பிளஸ் ஜிஎஸ்டி இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டர் இருக்குதுங்க. இதுக்கு ஒரு நல்ல காம்போ ஆஃபர் இருக்கு. அது வரப்போற வீடியோ உங்களுக்கு நான் சொல்றேன். அது இல்லாம நம்மள்ட்ட புல்லட் ஜார்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. 5 ஜார், 3 ஜார், 2 ஜார், 1 ஜார் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. லக்ஷ்மி ஒரிஜினல் கிரைண்டர் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. டேபிள் டாப் 2 லிட்டர், 1 லிட்டர், மிக்ஸி டைப் 1 லிட்டர், 1 லிட்டர் டேபிள் டாப் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல் 100% காப்பர் காயில். இந்த ஐட்டம்லாம் போக நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபேன் இருக்குங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் பிளஸ் வாய்ஸ் கண்ட்ரோல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வியூவர்ஸ் நீங்க பாப்பீங்க, இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லேடிஸ் மஸ்டா வாட்ச் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். நம்ம கடை எங்க லொகேட் ஆயிருக்கு சார்? நம்ம பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டபாளையம் நல்லாம்பாளையம் ரோட்ல இருக்கிறோங்க. நம்ம கடை பேர் வந்து எல்எஸ் என்டர்பிரைஸ்ங்க. ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 kg, 8 kg, 9 kg, 11 kg இருக்குங்க. ஸோ 6 kg and 8 kg வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் குவாலிட்டியில வருங்க. 11 kg and 9 kg வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியில வருதுங்க. ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டினா அன்பிரேக்கபிள் பாடிங்க. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் அண்ட் டைமர், அதாவது 9 kg and 11 kg வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் அண்ட் டைமர் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமர் மட்டும் தான் வரும். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இம்பலர் டிசைன், 6 இம்பலர் டிசைன், 6 இம்பலர் டிசைன், இது வந்து 7 இம்பலர் டிசைனோட வருது. இம்பலர்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க. இம்பலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சுற்றுறது தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கோடு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கோடு தான் இருக்குங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் வருங்க. அது போக உங்களுக்கு மோட்டர் ஹெச்பி மாறுங்க. இது வந்து 0.3 HP, 0.4 HP, 0.5 HP, 0.6 HP நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மெயினாக 6 kg யார் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேச்சுலர்ஸ் இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8 kg, 9 kg, 11 kg நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி ஹெவியாக இருக்குங்க. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், நிறைய பேருக்கு டவுட் வரும் 100% அழுக்கு போகுமா அப்படின்றதுக்கு. ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் நான் உங்களுக்கு இதில் பதில் சொல்லிடுறேங்க. ஸோ இது வந்து யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேரி பண்ணுறது இப்படி தூக்கவே கூடாதுங்க. நாங்கள் தூக்குற மாதிரி. ஸோ எப்பவுமே இந்த ஃபிங்கர் வந்து உள்ள வச்சு இப்படி தான் தூக்கினுங்க. ஸோ இந்த டைமர் வந்து ரைட் சைடில் மட்டும்தான் திருப்பணும், லெஃப்ட் சைடில் திருப்பவே கூடாதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0, 5, 10, 15 நிமிஷம் இருக்குங்க. இது மொத்தமாகவே 10 நிமிஷத்தில் ஒரு நாள் துணி துவைச்சிருங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 ஷர்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக துவைக்கலாங்க. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷர்ட் போகிறீங்கன்னா 5 ஷர்ட் முங்குற அளவுக்கு தான் வச்சுக்கணுங்க. 2 விதமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 2 விதமாக பார்த்தீங்கன்னா பக்கெட் மூலியமாக ஊற்றிக்கலாங்க, பைப் கனெக்ஷன் மூலியமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினோடனே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினோடனே தேவையான சோப் பவுடர் போடுறீங்க. ஒரு நாள் ட்ரெஸ்ல 10 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே டைமர் கொடுத்துருப்போம் 0, 5, 10, 15ங்க. ஸோ அதே நீங்கள் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ரைட் சைடில் மட்டும் தான் நம்ம திருப்பணுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் திருப்பி விட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் 30 செகண்ட்ஸ், கிளாக் வைஸ் 30 செகண்ட்ஸ் ரெண்டு பக்கம் மாற்றி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுத்துருங்க. முடிச்சோடனே அந்த தண்ணி எடுத்து நீங்கள் கீழே விட்டிங்கன்னா தண்ணி பாட்டுக்கு போயிருங்க. ஸோ அதுக்கு நம்ம அவுட்லெட் பைப் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோங்க. தண்ணி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது அலாசர ப்ராசஸ். இதுலேயே அலாசிக்கலாம். நீங்கள் அதே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி விட்டிங்கன்னா துவைச்சு அலாசி கொடுத்துருங்க. அந்த தண்ணியை எடுத்து கீழே விட்டிங்கன்னா 70% வாட்டர் ட்ரெயின் ஆயிருங்க. 30% இருக்குங்க. அது புழிஞ்சு நீங்கள் காய போடுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இதுதான் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கெப்பாசிட்டி ஒன்றுக்கும் மாறிட்டு இருக்குங்க. சார் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம இது ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன மாதிரி சார் வருது? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. இதில் வந்து அழுக்கு போகுமா அப்படின்னா 100% அழுக்கு போகுங்க. நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணியே சொல்ல முடியும். பெரிய வாஷிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலர் ஸ்லீவ்லாம் போகாது, இந்த காலர் ஸ்லீவ்லாம் போகாது, அப்புறம் இந்த ஹேண்ட் ஸ்லீவ்லாம் போகாதுங்க. ஸோ அதெல்லாம் கையில் வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மிஷினில் பிரச்சனையே இருக்காதுங்க. 100% அழுக்கு போய் கொடுக்குங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கொடுக்குறோம். ஸோ லைஃப் டைம் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸ்பேர் போனாலுமே லைக் ஏதாவது மிஷினில் ப்ராப்ளம்னாலுமே நாங்கள் ஸ்பேர் வந்து கொரியர் மூலியமாக நாங்கள் அனுப்பிச்சு கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே இருக்க லோக்கல் டெக்னீஷியன் மூலியமா நீங்க பண்ணிக்கலாம். அப்படி அந்த லோக்கல் டெக்னீஷியனுக்கும் தெரியல அப்படின்னா நாங்கள் ஆன்லைனில் நாங்கள் கால்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்குங்க. பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த 6 kg மிஷின், 8 kg மிஷின் பார்த்தீங்கன்னா 3500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இந்த 9 kg வந்து பார்த்தீங்கன்னா 3850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த 11 kg வந்து பார்த்தீங்கன்னா 4250 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. இங்கே மட்டும்தான் கோயம்புத்தூர்ல மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாவே நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே டெலிவரிங்க. கேஷ் ஆன் டெலிவரி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. பிஃபோர் பேமெண்ட் தான். ஜிபே நம்பர் நம்ம கொடுத்துருவோம், இல்லை நம்ம அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதில் போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அடுத்த பொருள் நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃப்ளார் மில்லுங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ஃப்ளார் மில் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் மிளகாலாம் கொண்டு போய் ஒரு ஃப்ளார் மில்லில் போய் நீங்கள் அரைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார் வந்துருங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபில்டர் ஐட்டமும் உங்களுக்கு வந்துருங்க. 4 விதமான ஃபில்டர் ஐட்டம் வரும். வெட்டு, ட்ரை அந்த மாதிரி அரைக்க தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிளகா அரைச்சிக்கலாம்,
பருப்பு எல்லா வகையான பருப்பு அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1150 வாட்ஸில் ரன் ஆகுங்க. வித் காப்பர் காயிலோட கொடுத்துருக்கோம். வெறும் 7800 நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. ப்ளஸ் வேர்ல்டு வைடில் யாரும் கொடுக்காது நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 7800 ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் ஜார் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேங்க. மீன்ஸ் அப்படின்னா சும்மா நம்ம ஒரு குவாலிட்டி இல்லாத பொருள் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% காப்பர் காயிலோட இதுவும் கொடுக்குறேன். வித் 500 வாட்ஸோட கொடுக்குறேன். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 சிங்கிள் ஜார் உங்களுக்கு வந்துடுங்க. சரிங்களா? வித் சிப்பரோட நம்ம கொடுத்துட்றோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிளேடோட வரும். இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 5000 ரூபாங்க. நம்ம அது ஃப்ரீயாகவே இந்த ப்ராடக்ட்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோங்க. ஸோ இதான் இந்த தீபாவளிக்கு பொங்கலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் எல்லாரும் வீட்லேயும் இருக்குங்க காமனாக. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. சரி சார். ஸோ கோயம்புத்தூர்னாலே லக்ஷ்மி தாங்க ஃபெமிலியர். இந்த லக்ஷ்மி கிரைண்டர் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி கிரைண்டர் நம்மள்ட்ட மட்டும் தான் ஒரிஜினல் கிரைண்டர் இருக்கு. ஒரிஜினல். ஆமாம், 100% ஒரிஜினல் கிரைண்டருங்க. ஒரிஜினல் நீங்கள் எப்படிங்க சார் சொல்கிறீங்க? நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். லக்ஷ்மின்றது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி 6 ரிஜிஸ்டர்டுங்க. சரிங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 1963 அது போக உங்களுக்கு ஹால்மார்க் சிம்பிளோட வந்துருங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டருங்க. நிறைய பேர் வந்து இந்த லக்ஷ்மின்ற பேர் பார்த்தாலே நிறைய பேர் வாங்கிடுவாங்க. பட் இந்த 1963 இருக்குது, அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரிஜினல் கிரைண்டர் நம்மள்ட்ட இருக்குது. அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் இருக்குதுங்க, கியூட்ன்ற மாடலு. இந்த 2 லிட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6300 வருங்க. இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியே நான் கொடுக்குறேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% காப்பர் காயிலோட வரும். வெறும் 7 நிமிஷத்தில் உங்களுக்கு மாவு அரைச்சி கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் மாடல் இருக்குதுங்க. இந்த பெஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கிரைண்டுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 5300 வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் 7 நிமிஷத்துலேயே அரைச்சி கொடுத்துருங்க. 1 இயர் வாரண்டியோட எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வருங்க. ஆனால் 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு உழைக்குங்க. ஸோ 15 வருஷம் உழைக்கணும், நல்ல கிரைண்டர் வாங்கணும், நல்ல குவாலிட்டியான கிரைண்டர் வேணும்னா நம்மளே கூப்பிடுங்க, கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்புங்க 1 லிட்டருங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர், இது வந்து டேபிள் டாப் 1 லிட்டருங்க. ஸோ இந்த 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை வெட் மசாலெலாம் அரைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேருக்கு காம்பேக்டாக வைக்கணும்னா இது வச்சுக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 5300 தாங்க. இது 1 இயர் வாரண்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 to 20 வருஷமே உங்களுக்கு உழைக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ராயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரைண்டர் இருக்குங்க. டில்ட்டிங் டைப் மாடலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டில்ட்டிங் டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு 3 காம்பனன்ஸோட கொடுத்துருவோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டா மேக்கிங்கு, கோகனட் ஸ்கிராப்பர், இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இதோட வேலை பார்த்தீங்கன்னா 6800 வருங்க. இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியை நான் கொடுத்துட்றேங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் ஜார் நிறையவே இருக்குதுங்க. ஏன் புல்லட் ஜார் வச்சிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் கண்டிப்பாக வச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து வகை வகையாக வச்சுருக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா 5 ஜார், 3 ஜார், 2 ஜார் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 5 ஜார்னால என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சிப்பர், 3 பிளேடோட உங்களுக்கு வந்துருங்க, 3 ஜாரோட வந்துருங்க. ஸோ இந்த 3 பிளேடு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயமே சொல்கிறேன். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெட் மோடுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இந்த 4 பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை மோடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு பிளேடு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் கடை இருக்குது, தயிர் கடை இருக்குது, பட்டர் கடை இருக்குது, க்ரீம் கடை இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஸோ அதே 2 இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். 500 வாட்ஸில் கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிளேடு 4 பிளேடு, அதாவது வெட் மோட், ட்ரை மோட், இது ரெண்டுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக தான் இருக்கும். 2200 தாங்க. இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியாகவே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 2400 ஸோ இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியோடய நம்ம கொடுத்துர்லாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸர், தனியாகவே ஜூஸர் அரைக்கிறது எப்படின்னு நம்ம காட்டுறோம். ஸோ இந்த ஜூஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு நியூட்ரிஷன் அப்படியே கிடைக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஜூஸருக்கு போய்க்கலாம். எனக்கு தண்ணி கலக்கக்கூடாது, ஐஸ் க்யூப்ஸ் கலக்கக்கூடாது, இதெல்லாமே கலக்கக்கூடாது. அதெல்லாம் நான் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரூட் ஐஸ்கிரீமாகவே எந்த மிக்ஸ் இல்லாமல் நான் யூஸ் பண்ணணும்னா இந்த ஜூஸருக்கு நீங்கள் போய்க்கலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல காம்படிட்டிவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ப்ரைஸிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட வரும். ஃபுல்லாகவே மோட்டரைஸ்டுங்க. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அதாவது ஆப்பிளே போடுறீங்க அப்படின்னா ஆப்பிள் தனியாக, ஜூஸ் தனியாகவே ரெண்டுமே பிரித்து உங்களுக்கு தந்துடும். ஃபுல்லாகவே மோட்டரைஸ்டுங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரும் இருக்குங்க. இந்த ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஃப்ரீசர் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த நாள் நீங்கள் திரும்பியும் இந்த எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தனியாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் பாலும் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் உங்களுக்கு ரெடிங்க. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எசென்ஷியலாக இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூஸர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் சம்மர் சீசனில். இந்த குக்வில் ஸ்லோ ஜூஸரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6999 நான் கொடுக்குறேங்க. இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட
ஹேர் ஃப்ரையர் இருக்குதுங்க. இந்த ஹேர் ஃப்ரையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீனில் நம்ம கொடுத்துட்றோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5400 வருதுங்க. இன்க்ளூஸ் ஆஃப் டெலிவரியாகவே நான் கொடுத்துட்றேங்க. நம்மள்ட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கமர்ஷியல் மிக்ஸி இருக்குங்களான்னு. 100% கமர்ஷியல் மிக்ஸி கொண்டு வந்துட்டோங்க. ஸோ இந்த கமர்ஷியல் மிக்ஸி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவி டியூட்டிங்க. 1200 வாட்ஸோட வருதுங்க. இது 1 இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம். வித் 4 ஜாரோட கொடுக்குறோங்க. இந்த 4 ஜாரில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அடிக்கிறது தனியாகவே கொடுத்துருவாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் உங்களுக்கு ஜார் ஒன்று கொடுக்குறோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும். எஸ்எஸ்ல ஆர்பிஎஸ் பாடியோட நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த மிக்ஸியும் ஆர்பிஎஸ் பாடியோட தான் வரும். 100% காப்பர் காயிலுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசி அடிக்கிறதுக்கு, ஜூஸ் அடிக்கிறதுக்கு, இது க்ரீம் அடிக்கிறதுக்கு, இது எல்லாமே நம்ம அதுக்கும் நம்ம ஒரு பிளேடு கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்ட்ரா பிளேடு ஒன்று கொடுத்துருக்குறோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி பிளேடு தான் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிளேடெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஹெவியாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு கொடுக்குற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். கமர்ஷியல்னால் கமர்ஷியல் யூனிட்டுக்கு மட்டும் இல்லை, டொமஸ்டிக் வேணாலும் டொமஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது வீட்டு பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாமே நல்லா ஹெவியான ப்ராடக்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸி பற்றி கவலையே பட தேவையில்லைங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 4300 நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. சார் உங்களுக்கு பின்னாடி என்ன சார் நார்மல் ஃபேன் பார்த்துருக்கேன், இது என்ன கலர் கலராக டிசைனே ஒரு மாதிரியா இருக்குது? நல்ல கொஸ்டினுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். பட் பிராண்ட் வந்து நல்லா ஃபெமிலியருங்க. இது வந்து சூப்பர் ஃபேனுங்க. சரி, நம்மள்ட்ட சூப்பர் ஃபேன் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ சூப்பர் ஃபேனில் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 3600 கிட்டத்தட்ட 7400 வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னடா இது எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவிங்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் உங்களுக்கு 80 வாட்ஸில் உங்களுக்கு ரன் ஆகுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸில் தான் உங்களுக்கு ரன் ஆகுங்க. இது ரிமோட்டோட நம்ம கொடுத்துருவோங்க. ஸோ பவர் சேவிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் சீசனில் எல்லா நாளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மெயினாக இந்த பவர் கன்சப்ஷன் கரண்ட் வந்து எதனால் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் மூலியமாக தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட 25 வாட்ஸ்லையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறது இல்லை யாராவது சொல்கிறது உங்கள் பேச்சை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க சார். கேட்க மாட்டாங்க. பட் நம்ம சொல்கிறது வந்து இந்த ஃபேனு கேட்குங்க. என்ன சார்? ஆமாங்க. அது நம்ம பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபேன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோவே காமிச்சிடுறேன். ஓகே சூப்பர் ஃபேன் ஹை ஸ்பீட். ஓகே சூப்பர் ஃபேன் மீடியம் ஸ்பீட். சார் அப்படியே கேக்குதே சார்? அப்படியே கேட்குங்க. சூப்பருங்க சார். ஸோ ஓகே சூப்பர் ஃபேன் லோ ஸ்பீட். ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப். சார் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வயசானவங்க இருக்காங்க பாருங்களேன், சுவிட்ச் கூட போட முடியாமல், ஸோ ஃபேன்ஸ் பற்றி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியூரில் இருக்கவங்க வந்து. ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்குமே மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பர்பஸ்க்கு வேண்டி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஏசி ரூம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஏசி போடும்போது ஃபேன் போடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஃபேன் போடலாங்க. இந்த ட்ரைனஸ்க்கு வேண்டி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபேன் போட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ்லாம் கிடைக்காதுங்க. வெல்னஸ் மோடுன்னு இருக்குது, அது போட்டிங்கன்னா ஏசி மோடுன்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ரிமோட் நாங்கள் தனியாகவே கொடுத்துருக்கோம். அது போக நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்த ஃபேன் கேட்குங்க. நம்ம சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. பட் நம்ம சொல்கிறது இவர் ஒருத்தர் தான் கேட்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7400 வருதுங்க. பட் நம்ம கடைக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஆஃபரோட நான் பண்ணி கொடுக்குறேங்க. சரிங்களா சார்? நம்ம ப்ராடக்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணுறவங்க சிஓடி ஆப்ஷன் இருக்குன்னு கேட்பாங்க. நம்மகிட்ட எந்த மாதிரி சார் பண்ணி கொடுக்குறோம்? ப்ரோ நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், நம்மள்ட்ட சிஓடி ஆப்ஷன் இல்லைங்க. சரிங்க சார். என்ன ரீசன்னா நம்ம சிஓடி கொடுக்குறோன்னா 20% இதுலேருந்து கமிஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுவும் நான் மக்கள்கிட்ட தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். சரி. ஸோ அதனால் நான் சிஓடி கொடுக்கல. நம்மளது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சரி. டேரெக்டாக இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். நம்பி காசை போடலாம். அடுத்த ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி வந்துருங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. நம்ம கடை லொக்கேஷன் நான் போட்டு விட்டுறேன், என் கடை அட்ரஸும் போட்டு விட்டுறேன், எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். எங்கேருந்து கேட்டாலும் நீங்கள் டெலிவரி அனுப்பலாம். டெலிவரி கொடுத்துர்லாங்க. சரி சார். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். சூப்பர் சார். சார் நம்மகிட்ட வாங்குறவங்க வந்து சர்வீஸ் வாரண்டி எப்படி சார் அப்படின்னு கேட்பாங்க, அதே இந்த மாதிரி சார்? கண்டிப்பாக சர்வீஸ் வாரண்டிக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். என்ன நீங்கிட்ட வாங்குறப்ப ஒரு பொருளுக்குமே நீங்கள் என்னை கூப்பிட்டிங்கன்னா டேரெக்டாக கூப்பிட்டிங்கன்னா போதும். அதுக்கு உங்களை நான் கைட் பண்ணிடுவேன். எல்லா பொருளுமே நானே தான் உங்களுக்கு வாரண்டி. அந்த வாரண்டி வந்து நான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். என் நம்பருக்கு மட்டும் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன். சேம் எந்த நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு வாரண்டி நீங்கள் கிளைம் போட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க வாரண்டி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் பார்த்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அபிப்பிராயத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் அபிப்பிராயத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ரிலேஷனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பை.